மேடம் இப்போ அடுத்தது இன்னொரு விஷயம். இப்போ இது எல்லாமே நோய்கள் சார்ந்து அதை நம்ம க்யூர் பண்றது மாதிரி கேள்விகள் இருக்குது. அடுத்து நான் என்ன கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, சிலருக்கு இப்போ முடி கொட்டுது, சிலர் சின்ன வயசுல ஏஜிங்கா தெரியுது. இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் கூட இப்போ நிறைய இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் கூட அக்குபஞ்சர்ல ட்ரீட்மெண்ட் இருக்கா? ஃபேஸ் க்ளோ ஆகுறதுக்கு. ஏன்னா இப்போ எல்லாருமே அந்த மாதிரிலாம் விரும்புறாங்க. ஃபர்ஸ்ட்லாம் ஸ்கின் டாக்டர் கிட்ட போனாங்கன்னா ஏதாவது பிரச்சனைன்னு போவாங்க. இப்போ ரொம்ப அட்வான்ஸா இல்லை நான் க்ளோ ஆகணும், கலர் ஆகணும், அதே மாதிரி நிறைய விஷயத்துக்காக போறாங்க. அதே மாதிரி இந்த ஹேர் இம்ப்ளான்ட்லாம் இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ இந்த முடி கொட்டுதல், இந்த ஏஜிங் இது சார்ந்து அக்குபஞ்சர்ல எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கு? இது எப்படி தீர்வு காணும்? கண்டிப்பாக காஸ்மெட்டிக் அக்குபங்க்சர்னே இருக்குங்க. ஸோ நீங்கள் சொன்ன முடி கொட்டுற விஷயமாகட்டும் சரி, அப்புறம் ஃபேஸ் க்ளோ ஆகட்டும், எல்லாத்துக்குமே 100% அக்குபஞ்சரில் தீர்வு இருக்குது. எப்படின்னா, இப்போ முடி கொட்டுது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? முடி ஏன் கொட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு அக்குபங்க்சர் பார்த்தீங்கன்னா, கிட்னியும் யூரினரி பிளாடரும் தான். தலையில் இருக்க முடியெல்லாம் யார் கவர்ன் பண்ணுறான்னா கிட்னி தான். இப்போ ஒருத்தரோட நம்மளோட கிட்னி நல்லா ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக முடி ரொம்ப ஆரோக்கியமாக தான் இருக்கும், நல்லா வளரும். அந்த கிட்னி ஏன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லை, ஒருத்தருக்கு மட்டும்தான் போய் வளருமா? அப்போ முடியே இல்லாதவங்களுக்கோ இல்லை முடி நிறைய கொட்டுறவங்களுக்கோ கிட்னி அப்போ சரியாக இருக்காதா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது கரெக்டு தான். எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது. பிகாஸ் இப்போ அந்த கிட்னியோட எசன்ஸ் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நம்மளோட பேரண்ட்ஸ் கிட்டேருந்து கிடைக்கும். இப்போ நம்ம அம்மா அப்பா எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்காங்களோ அவங்களோட எசன்ஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கும் பிறக்கும் பொழுது. ஸோ நம்மளோடது நம்ம குழந்தைங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி காலங்காலமாக வரும்பொழுது ஒரு ஹெல்த்தியான கிட்னி இருக்கிற ஒரு அம்மா அப்பாவுக்கு கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தியான ஒரு குழந்தை தான் பிறக்கும். அதுக்கு நிறையவே கிடைக்கும். அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அது எல்லாருமே சொல்லுவாங்க, பரவாயில்ல ஜீன் தான் அதுக்கு காரணம் அப்படின்வாங்கல்ல, அது கண்டிப்பாக உண்டு தான் இதில். ஸோ அதனால் இப்போ நீங்கள் முடி கொட்டுதுன்னா, முடி கொட்டுறதுக்கு ஒன்லி இப்போ நான் சொல்கிற மாதிரி கிட்னியோட எசன்ஸ் மட்டும் கம்மியாக இருந்தால் தான் கொட்டும்னு கிடையாது. நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்புனாலும் கொட்டும், விட்டமின்ஸு, ஹீமோக்ளோபின்னு, அதுக்கப்புறம் முடிக்கு தேவையான புரோட்டீனு, இதெல்லாம் கூட நம்ம சாப்பிடாம இருந்தால் கூட முடி கொட்டும், முடி வளராது. ஸோ இதெல்லாமும் சரிப்படுத்தியும் எனக்கு வளரலைன்னா நீங்கள் கண்டிப்பாக அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக முடி வளரும். முடி வளர்த்துருக்காங்க கண்டிப்பாக அக்குபஞ்சரால், இது சாத்தியம்தான். அதே மாதிரி ஃபேஸு, இப்போ ஒரு சோகமாக இருக்காங்க, ஃபேஸே டல்லாகிடுச்சு, அதை க்ளோ பண்ண முடியுமானா முடியும். ஏன் முடியும் அப்படின்னா, அவங்க அப்படி இருக்கிறதுக்கு காரணம் நம்ம அப்போல்லாம் சொல்கிற மாதிரி அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொன்னாங்க பாருங்கள், அது 100% கரெக்டு. அப்போது அகத்தில் என்ன இருக்குன்னா, நம்மளோட லங்ஸு வீக்காக இருந்தால் கூட முகம் சோகமாகிடும். நம்மளோட ஸ்டொமக்கு அப்செட்டாக இருந்தாலும் முகம். அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்லணுன்னா பிம்பிள்ஸு. ஒரு பிம்பிள்ஸ் ஒரு பையனுக்கு வருதுன்னா டீனேஜில் வரும்னா இந்த ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் ஆகுது. அப்போது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்டைஜஷன், உங்களுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் சரியில்லாமல் இன்டைஜஷனாக இருக்கும்பொழுது அவனுக்கு முகத்தில் பிம்பிள்ஸ், முகப்பரு வருது. ஸோ இந்த முகப்பரு நம்ம வெறுமனே முகத்தில் எக்ஸ்டர்னலாக நம்ம க்ரீம் போட்டு அது போட்டு இது போட்டு பண்ணுறதை காட்டிலும் நம்ம உள்ளே இருக்கிற ஸ்டொமக்கை சரிப்படுத்தினாலே இது சரியாகும். அதனால தான் 100% உங்களுக்கு ஏன் சரிப்படுத்த முடியும்னா நம்ம ரூட் காஸ் தான். உள்ளே இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணால், ஏன்னா ஸ்டொமக்கோட பாத்வே நம்ம ஃபேஸ்லேயும் போகுது. ஸோ அதை ட்ரீட் பண்ணும்போது கண்டிப்பாக முகப்பொலிவு அடையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் ஒரு முறை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த விதமான காஸ்மெட்டிக் ப்ராப்ளமாக இருந்தாலும் நீங்கள் அக்குபஞ்சர் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு 100% உங்களுக்கு ரிசல்ட் தெரியும், சைடு எஃபெக்டே இல்லாமல். ஏன்னா இது ட்ரக்லெஸ் ட்ரீட்மெண்ட், ஒரு மருந்தும் கிடையாது. ஆனால் இன்கேஸ் உங்களுக்கு அந்த ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சினால் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது, விட்டமின்ஸ் டெஃபிஷியன்சி வருதுன்னா நீங்கள் அதுக்கான உணவுகளை எடுத்துக்க சொல்லுவோம். அந்த உணவுகளையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் அக்குபஞ்சர் பண்ணும்போது 100% உங்களுக்கு நீங்கள் நினச்சபடி ஃபேஸும் வச்சுக்கலாம், உடம்பையும் வச்சுக்கலாம். ஷார்ட்டாக இருக்கிறவங்கள கூட 2 இன்ச்சஸ் வளர வைக்க அக்குபஞ்சரால் முடியும். அதனால் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ அதன் பலனை நீங்களே அனுபவிப்பீங்க.